ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 7 verse 9. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, கிதியோனும் அவனோடு கூட இருக்கிற 300 பேருமாக இப்பொழுது அவர்களுக்கு எதிராக வந்த அமலேக்கியரோடும் மீதியானியரோடும் கிழக்கத்தி புத்திரரோடும் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இந்த வேளையில் கர்த்தர் சொல்கிறார், அந்த ராத்திரியில நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை நான் உனக்கு ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். ராத்திரி வேளை, எல்லாரும் தூங்குகிற வேளை, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து என்று சொல்லுகிறார். நீ தூக்கத்தை விட்டு விட்டு எழும்பு. நீ உன்னுடைய சோம்பலை முறித்து விட்டு எழும்பு. நீ எந்த நாட்களிலும் தூங்கிக் கொண்டிருக்க நேரம் இல்லை. நீ எழும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து. முதலாவது. இரண்டாவது, நீ சேனையிடத்திற்கு போ என்று சொல்லுகிறார். Dear children of God, there was a great army which was against Gideon and his 300 people. There were Midianites, Amalekites, and the people from the east. They came against Gideon. The Lord God told him, do not be afraid. Stand, go, rise up tonight. Whatever it may be your situations. You may feel like it is a dark place. You may feel like it is not the time that I need to work. But the Lord God says, even though it is night, raise up. Go. Children of God, what are we doing? Do we follow the instructions of God? Do we act when the Lord God wants us to act upon? This is important. It is maybe a terrible situation. It may be a frightening situation. Don't worry. Whatever the Lord God tells you, follow. That's what Gideon did. அந்த ராத்திரியிலே அவன் எழும்பு போகிறான். அந்த வேளையில அவனுக்கு எதிராக இருக்கிறதான சேனையிடத்துல மக்கள் பயந்து போய் இருக்கிறார். The people, those who were against Gideon, were frightened about Gideon's strength behind Gideon. They know the Lord God is behind Gideon. Those people are so afraid. There was a guy who dreamt as if a bread or a loaf of bread which ran towards the tent. It toppled the tent so that the tent was collapsed. He was telling, this bread is nothing but Gideon. Gideon is the bread symbolized here. We need to understand, you are the bread that God is going to use. And God is going to topple down the tents of the enemy by your strength. Because God is with you. Because God is going to give you the courage. You will understand the enemies are frightened of you and they are worried of you. They always know that the Lord God is behind you. God is going to give you the camp. The Lord God is going to give you the tent completely to you. The same way, Gideon and his 300 people, they won the battle because God was with them. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்க்காதீங்க. எதிராளியுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற எண்ணிக்கையில் அடங்காத எதிரிகளை அவர் ஜெயிப்பதற்கு பலனை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். எழுந்து போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய வார்த்தையின்படி எழுந்து
சேனைக்கு எதிராக போகும்படிக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் செயல்படுகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து அந்த சேனையை எங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிற தேவன். உடைய கரங்களிலிருந்து நாங்கள் வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறோம். வெற்றி எங்களுக்குரியது. The victory belongs to us because you are with us. You are Jehovah Nissi. We thank you, Lord. உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.